நீங்க என்ன படிச்சிருக்கீங்களா? டிகிரி முடிச்சிருக்கேன், பிபிஏ. பிபிஏவா? பிபிஏ முடிச்சிட்டு டிரைவர் வேலை பார்க்க கூடாதுங்களா? அப்படி இல்ல ப்ரோ, பிபிஏ முடிச்சு இல்ல நீங்க உங்க இதுக்கு இவ்வளவு அலையணும்னு அவசியம் இல்லைல்ல. ஏன்னா டிரைவிங் வேலைனாலே கொஞ்சம் கஷ்டம். அதாவது எப்படின்னா கொஞ்சம் மத்தவங்க இப்ப எங்க சைட்ல இருந்து மத்தவங்க யாராச்சும் பார்த்தாங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் லோவா என்ன டிரைவரா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களே, அதுதான் கேக்குறேன் உங்ககிட்ட. சரி, ஒரு கொஸ்டின் உங்களை கேட்கிறேன். டிரைவர் இல்லைன்னா அந்த உலகமே இருக்கா? டிரைவர் இல்லைன்னா எப்படி, எந்த விஷயம்? டிரான்ஸ்போர்ட் மூலியமா சொல்லுங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் எல்லாத்துக்குமே டிரைவர் இல்லைன்னா நடக்குமா? நடக்காது. பட் ஆனா எப்படி நீங்க சொல்றீங்க டிரைவர் தான் மெயின்? டிரைவர் மட்டும் தான் மெயின் இந்த உலகத்துல. கடவுளுக்கு அப்புறம் டிரைவர் தான். உயிரை காப்பாத்துறதும் சரி, உணவு எப்படி சொல்றது, டிரான்ஸ்போர்ட் பண்றது, எக்ஸ்போர்ட் பண்றது எல்லாத்துக்குமே டிரைவர் ஒருத்தன் இருந்தா மட்டும்தான் எல்லாமே எல்லாருக்குமே போய் சேரும். எல்லாமே எல்லாத்துக்கும் போய் சேரும். ஏதாச்சும் ஒரு டிரான்ஸ்போர்ட் தேவை கண்டிப்பா. ஓகே, அதுக்கு வந்து டிரைவர் வந்து ஒரு சில டிரைவர் பண்ற தப்புனால ஒட்டுமொத்த மாதிரியே தப்பா நினைச்சிட கூடாது இல்லையா? ஓகே, சரி. உங்களுக்கு எது பிடிச்சி வந்தீங்களா இல்ல வீட்டுல கொஞ்சம் கஷ்டம் இல்ல டிரைவிங் வேலை நிறைய காசு சம்பாதிக்க முடியுதா இல்ல எப்படி வந்தீங்க? இல்ல இன்ட்ரெஸ்ட் அவ்வளவா டிரைவிங்ல வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால டிரைவிங் வந்தோம். ஓகே, அதுவும் சென்னையில இருந்து இப்ப நேபாள் போறீங்க. எனக்கு சொல்லும் போது எனக்கே ஷாக்கா இருக்கு. ஏன்னா ஒன் டைம் வர எங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா அந்த சீட்ல உட்காந்து வரதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு, எந்த வேலையுமே ஒரு லவ் பண்ணி செய்யணும். டிரைவிங்ல ஒரு லவ்விங் இருக்கணும். நாங்க என்ஜாய் பண்றோம் டிரைவிங் என்ஜாய் பண்றோம். நம்ம டிரைவிங் என்ஜாய் பண்றோம். அந்த பையனுக்கு டிரைவர்னு பொண்ணே தர மாட்டாங்க. அதுதான் கேக்குறேன். டிரைவர்னா கொஞ்சம் லோவா பாப்பாங்க. அது மீறி நீங்க எப்படி இது வேலை பார்த்து டிரைவரை லோவா பாக்குறாங்க? அவங்க எந்த இடத்துல இருக்காங்க? அவங்களும் ஒரு இது எப்படின்னா வேலை இப்ப இந்த காலத்துல எப்படின்னா வேலையே பார்க்காம சும்மா இருக்கவங்க கூட ஒரு கெத்தான லெவல்ல இருப்பானுங்க. நம்ம வேலை பார்த்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா ஒரு லோவா, சரி அவனா டிரைவர் வேலை பாக்குறான் அப்படின்ற மாதிரி பேசுவானுங்க. அதுதான் கேட்டேன், தெரியுது எனக்கு. ஆனா நான் கேட்டு இவங்க சொன்னா பாருங்க, பொண்ணே தர மாட்டேன். அப்படியும் அதையும் மீறி இந்த வேலை பாக்குறீங்க. நீங்க சொல்லுங்க எதுக்கு? எங்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்கறதுக்காக நாங்க இந்த வேலை செய்யல. 1000 பொண்ணு நின்று ரோட்ல சைட் அடிக்கும். நாங்க வந்து பொண்ணை தேடி போனது எங்களுக்கு அவசியம் கிடையாது. டிரைவர் வேலை எந்த நாங்க லவ் பண்றோம், எங்க கெத்துக்காக நாங்க வேலை செய்யறோம். நான் ஒரு 2 வருஷம் உங்க கூட வந்துட்டேன். சீரியஸா எனக்கு செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கு. அண்ணா கூட பேசிட்டே வந்தாங்க. நீங்க சொல்லுங்க. அப்படியா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க உங்களோட இத. நம்ம என்ன பாப்பையில இருந்து மோட்டார்ல தான் இருக்கோம். மோட்டார் எத்தனை வருஷமா டிரைவிங் ஃபீல்ட்ல இருக்கீங்க? நீங்க 18 வருஷமா இருக்கேன். 18 வருஷம். இன்னும் 4 வருஷம் 3 வருஷம் தான் வயசா? வந்து ஒரு 19 வருஷமா இருக்கும். கில்லராய் ஒரு 5 வருஷம் ஆகுது. டிரைவராகவே 5 வருஷம். நம்மளுக்கு 2 மோட்டார் தான்ப்பா லவ். பொண்டாட்டி ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பொண்டாட்டியா தானே, அதுக்கப்புறம் தான் எல்லாமே அது. ஓகே, அவர் சொன்ன மாதிரி நீங்க லவ் பண்ணி தான் வந்தீங்க. நம்மளுக்கு மோட்டார் அப்பையில இருந்து மோட்டார் தான் லவ் பண்றது. இப்போ நீங்க எந்தெந்த இந்தியா ஃபுல்லா போவீங்களா இல்ல எப்படி? இந்தியா ஃபுல்லா சேஸ பொறுத்து இந்தியா ஃபுல்லா எல்லாமே போவோம். அப்படி எல்லா ஊரும் போயிருக்கீங்க இந்தியா ஃபுல்லா? எல்லா ஊருன்னா சொல்ல முடியாது. கலைய கட்டுறோம் மர சொல்லுண்ணா. கலைய கட்டுறோம் மர எல்லா ஊரும் போயிருக்கலாம் சொல்ல முடியாதுல்ல. கரெக்ட். ஓகேண்ணா. நீங்க என்ன அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்களேண்ணா. வராதுல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச. நான் அப்படி எப்படி கேட்டேன்னா உங்களுக்கு டிரைவிங்ல உங்களுக்கு பிடிச்சது டிரைவிங் தான். ஆரம்பத்துல இருந்து டிரைவிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் படிச்சது +2 தான். ஆனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு டிரைவிங் சின்ன வயசுல இருந்து. ஓ, அப்ப நீங்க எல்லாருமே பிடிச்சுதான் வந்திருக்கீங்க. ஓகே. சரி அண்ணா, உங்க சொல்லுங்க. உங்க அவன் டிகிரி முடிச்சிருக்கான். டிகிரி முடிச்சிருக்கீங்களா? என்ன முடிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி பண்ணிருக்கேன். பிஎஸ்சியா? பிஎஸ்சி நம்பவே முடியலண்ணா. நீங்க அவர் வந்து இது பண்ணிருக்காரு, நீங்க பிஎஸ்சி பண்ணீங்க. நீங்க படிச்ச வேலைக்கு தான் போனோமா? இல்ல அப்ப நீங்க பேசாம ஐடிஐ படிச்சு இந்த மாதிரி போயிருக்கலாம். டிரைவிங் ஃபீல்ட் அது ஒரு சர்டிபிகேட் மாதிரி வச்சுக்கிட்டு. டிரைவிங் ஃபீல்டுக்கு எந்த ஃப்ரீடம் கிடைக்குமா? இல்ல இருக்காது. காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு அண்ணா என்ஜாய் பண்ணிட்டு மணிக்காரன் என்ன ஒர்க் பண்ணினா வருமானம் வரணும் மாசம். அந்த வருமானம் ஒரு டிரைவர் வாங்குறான். ஓ, ஐடி கம்பெனில ஒரு லீவ் எடுக்கணும்னா HR மேனேஜர் எல்லாரையும் பார்க்கணும். எங்களுக்கு அப்படி கிடையாது. நினைச்சா லீவ் எடுப்போம். இப்போ நீங்க போற இடத்துல ஸ்டே பண்ணி தூங்கிக்கலாம், என்ன வேணா பண்ணீங்க. விருப்பம் தான் எல்லாமே. இன்னைக்கு வண்டி ஓடணும்னா ஓட்டலாம், இல்ல நாளைக்கு ஓட கூடாது. இப்போ உங்களுக்கு இந்த லாரி இருக்குல்ல, இது கொண்டு போய் ஒரு டைமிங்ல கொண்டு போய் சேர்க்கணும்வாங்களே, அது இது டைமிங்லாம் கிடையாது. டைமிங் கிடையாது. எத்தனை நாள் எடுத்து எவ்வளவு சீக்கிரம் உரிய அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். அவ்வளவுதான் ஒரு இது. புரியுதுண்ணா. ஓகேண்ணா. நீங்க சொல்லுங்க. நான் உங்களை பார்த்தா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்க. நீங்க படிச்சுட்டு உங்களுக்கு தோணும்ல, சொல்லுங்க, பேச. உங்க லைஃப்ல சொல்லுங்க. நான் ஏதாச்சும் ஒரு இல்லப்பா நீ டிரைவர் பா அப்படின்னு உங்க வீட்டுல என்னைக்கா ஏதாவது சொல்லிருக்காங்க? தப்பா ஏதாச்சும் எதுவும் சொன்னது இல்லை எங்க வீட்டுல. படிச்ச வேலைக்கு போக வேண்டியதான வீட்டுல சொல்லிருப்பாங்களே? அப்படிலாம் சொல்லிருப்பாங்க, சொன்னாங்க. படிச்ச வேலைக்கு போனோம்னு அவசியம் கிடையாது. இல்ல எந்த வேலைக்கு போனாலும் நம்ம பிடிச்ச வேலைக்கு போனா வேலை முடிஞ்சு போச்சு. படிச்ச வேலை பிடிச்சி வர கரெக்ட் தான் நீங்க சொல்ற 100. ஆனா உண்மையிலே எனக்கு இப்ப அங்கிருந்து நாக்பூர் போற வழியில ஒரு செம்ம என்டர்டைன்மெண்டா நீங்க எல்லாருமே தான் சீரியஸா நான் நினைச்சு கூட பாக்கல இவ்வளவு என்டர்டைனிங்கா இருக்கும்ட்டு. அடுத்தவங்கள மாதிரி இருக்கணும் யோசிக்கணும். என்னைக்குமே நாமளா மட்டும் தான் இருக்கணும். அடுத்தவங்களை உதாரணமா எடுத்துக்கவே கூடாது வாழ்க்கையில. ஓகே, இவங்கள மாதிரி நம்மளும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். சீரியஸா எனக்கு அவ்வளவு சந்தோஷம்.
ஃபைனலா ஒண்ணு பாத்தீங்கன்னா யாருமே சரி டிரைவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு யாருமே மட்டமா பேசாதீங்க. டிரைவருடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கங்க. டிரைவர் இல்லையெனில் இந்த உலகமே கிடையாது. யாரும் எல்லாருமே டிரைவரை மதிங்க. பொண்ணு கொடுக்காதவங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி யோசிக்காதீங்க. டிரைவர் கெட்டவன் அப்படி இப்படின்னு யாருமே தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. நல்லவங்களும் இருக்கிறாங்க, ஃபேமிலிக்காக கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. யாரும் தப்பான எண்ணத்துல யாரும் டிரைவரை பார்க்காதீங்க. கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுங்க, அது போதும். கைஸ் அவங்க சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், டிரைவரை நீங்க மதிப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு உங்க பொண்ணை நல்லா வச்சுக்க வாழ தெரியும், அவங்களுக்கு தெரியும் அது எப்படி வாழணும், எப்படி வாழ வைக்கணும். அதான் பொண்ணு கொடுக்குறவங்க சொல்றேன், எப்படி வாழ வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தைரியமா இந்த டிரைவர்ஸ் இவங்க இல்லை, எந்த டிரைவர்ஸுக்குமே நீங்க உங்க பொண்ணை தைரியமா நம்பி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்.